வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2019 கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எம்டிஎஸ் 2019 கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ். ஸோ 2019 டோட்டலாக வந்து 33 ஷிஃப்ட்ஸ் இருக்குங்க. 11 நாள் 3 ஷிஃப்ட் வீதம் 33 ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அந்த ஷிஃப்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் அது ரிலேட்டடான டாபிக்ஸும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் 2019 இருந்து இப்போ பார்த்தோம்னா 2019 வியாஸ் சாமன் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுவே 2020 கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிப்பீட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த கொஷின் ப்ளஸ் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், which state in India has made rooftop rainwater harvesting structure compulsory to all houses in the state? ஸோ இந்த ஸ்டேட்டில் மொத்தமே வந்து ரூஃப் டாப் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸோ மாடியில் விழுகக்கூடிய மழை தண்ணீர் எல்லாமே வந்து சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறது முன்னே இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக மேண்டேட்ரி கம்பல்சரியாக கொண்டு வந்தது ஸ்டேட் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு. ஸோ எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இருந்தே ஆகணும் அப்படின்னு கம்பல்சரியாக ஆர்டர் போட்டது வந்து தமிழ்நாடு. வாட் காம்பினேஷன் ஆஃப் பேரண்டல் குரோமோசோம் ரிசல்ட்ஸ் இன் எ ஃபீமேல்? ஸோ நார்மலாக ஹியூமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்குங்க. அதாவது 23 பேர்ஸ். இந்த 23 பேர்ஸில் 22 பேர் அப்படிங்கிறது வந்து ஆட்டோசோம்ஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட். அந்த ரிமைனிங் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 குரோமோசோம்ஸ், இந்த 2 குரோமோசோம்ஸ் தான் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை வந்து ஃபீமேல், அதுவே XYன்னு இருந்துச்சுன்னா அது மேல். அண்ட் இந்த மேல் ஆர் ஃபீமேலை முடிவு பண்ணக்கூடியது ஸ்பெர்மில் என்ன குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஸ்பெர்மில் எக்ஸ் குரோமோசோம்ஸ் கேரி ஆகி வந்துச்சுன்னா அது ஃபீமேலாக ஜைகோட்டில் டெவலப் ஆகும். அதுவே ஒய் குரோமோசோமாக கேரி பண்ணிட்டு வந்துச்சுன்னா மேலாக ஜைகோட்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வேற சில பேர்ட்ஸ், ஸோ 46 குரோமோசோம் அப்படிங்கிறது வந்து ஹியூமன்ஸ்க்கு. அதை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பீஜனுக்கு டோட்டலாக 80 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதாவது 40 பேர் குரோமோசோம்ஸ் இருக்குது. அண்ட் டாக்ஸ், ஸோ டாக்ஸ் பார்த்தோம்னா 78 குரோமோசோம்ஸ். ஹார்ஸ்க்கு வந்து 64. அண்ட் எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 14 chromosomes. Tomato 24. Wheat 42. Potato 48 chromosomes. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? அடுத்து, who is the Minister of Youth Affairs and Sports in India as of June 2019? ஸோ ஜூன் 2019 கிரண் ரிஜ்ஜு. இப்போ இவர் கிடையாது. 2021 பொறுத்த வரைக்கும் அனுராக் தாக்கூர். இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? அனுராக் தாக்கூர் யார் வந்து கரண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற கேள்வி ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அனுராக் தாக்கூர் இஸ் த ஆன்சர். விச் கேஸ் காஸ்ட் ரான்சிடிட்டி இன் ஃபுட் ப்ராடக்ட்? ரான்சிடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபேட் டெபாசிட் மாதிரி. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சிஜன் கேஸ். Who among is the writer of the novel The Room on the Roof? The Room on the Roof அப்படிங்கிற புக் எழுதுனது வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். ஸோ இவர் எழுதின மோஸ்ட் ஃபேமஸ் புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சில புக்ஸ் மட்டும் எக்ஸாமில் அதிகமாக கேட்டது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த த ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது வந்து ரஸ்கின் பாண்டோட முதல் நாவல். அண்ட் வேறு சில புக்ஸ் எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா
Once upon a monsoon. Once upon a monsoon time. Angry river. Angry river. Cherry tree. Cherry tree. Great stories. Great stories for children. Rain in the mountains. Rain in the mountains. The blue umbrella. Strangers in the night. Strangers in the night. When the tiger was king. ஸோ யூஸ்வலாக காட்டுக்கு ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா லயன், அண்ட் அப்படியே மாற்றி when the tiger was a king அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டெல்லி இஸ் நாட் ஃபார். டெல்லி இஸ் நாட் ஃபார் ரொம்ப ஃபேமஸான புக். ஓகேங்களா, இதெல்லாம் இவரோட முக்கியமான புக்ஸ். அண்ட் த ரூம் அப்படின்னு இன்னொரு புக் எழுதியிருக்காரு, த ரூம் ஆஃப் மெனி கலர்ஸ். The room of many colors, the room on the roof. ஓகேங்களா, ரெண்டுமே இது எல்லாமே வந்து ரஸ்கின் பாண்ட் எழுதின ரொம்ப முக்கியமான புக்ஸ், எக்ஸாமில் கேட்ட புக்ஸ். அடுத்ததா, which synthetic chemical is responsible for ozone layer depletion? ஓசோன் லேயர் அப்படிங்கிறது வந்து அட்மாஸ்பியரில் எந்த லேயரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்க ஒரு லேயர் தான் இந்த ஓசோன் லேயர். நம்ம பூமிக்கு வரக்கூடிய யூவி ரேஸை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மெயின் மெட்டீரியல் ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்ததான், அருந்ததி ராய் இஸ் அ ரெசிபியன்ட் ஆஃப் விச் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்? ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் மேன் புக்கர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது 1997 அருந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அருந்ததியோட ஃபுல் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுசானா அருந்ததி ராய். சுசானா அருந்ததி ராய். அண்ட் லாஸ்டா அவங்க வாங்கின அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா சிட்னி பீஸ் பிரைஸ். ஸோ ரீசெண்டாக அப்படின்னு போனால் லாஸ்ட்டாக 2004 அவங்க வாங்கின அவார்டுன்னு பார்த்தோம்னா சிட்னி பீஸ் ப்ரைஸ். அருந்ததி ராயோட மோஸ்ட் ஃபேமஸ் புக்ஸ் அண்டு கொஞ்சம் கண்டெம்பரரியான புக்ஸ், த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இந்த புக் வந்து அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் யார் எழுதுனாங்க அப்படின்னு. த காஸ்ட் ஆஃப் லிவிங். The cost of living. The end of imagination. The end of imagination. The ministry. The ministry of utmost happiness. And Kashmir, the case for freedom. Kashmir, the case for freedom. And ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் அசாதி. ஃப்ரீடம், fascism, fiction. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், அசாதி அப்படிங்கிற ரெண்டு புக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக எக்ஸாமில் கேட்கப்பட்டது. அண்ட் தென் capitalism. Capitalism, a ghost story. And Broken Republic. Broken Republic, 3 essays. ஸோ அருந்ததி ராயோட புக்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா The God of Small Things, The Cost of Living, Azadi,
புரோக்கன் ரிபப்ளிக். இது 4மே அதிகமாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா. அடுத்து அமீபா பிலாங்ஸ் டு விச் கிங்டம்? ஸோ பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளான்ட் அனிமல் அண்ட் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் தான் இந்த பிளான்ட் அனிமல் எல்லாமே வருது. கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் மொத்தமாக 5 கிங்டம் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து மொனேரா, ஸோ மொனேரா, புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் இந்த அமீபா ஏன் புரோட்டிஸ்டால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டிஸ்டாங்கிறது வந்து ஒரு யூனிசெல்லுலர் திங்ஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ண இடம். யூனிசெல்லுலார். ஓகேங்களா. யூனிசெல்லுலாரை வகைப்படுத்தின இடம் தான் இந்த புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது. அதனால தான் அமீபாவை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூக்ளினாவும் புரோட்டிஸ்டால தான் வரும். அமீபா, யூக்ளினா இதெல்லாமே வந்து புரோட்டிஸ்டால. அண்ட் யூக்ளினா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். யூக்ளினாவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து போத் ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்டிரோட்ராபிக். ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் இருந்து கூட தன்னால் ஃபுட்டு வாங்கிக்க முடியும், அதுவாலையும் ஃபுட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் யூகேரியாட் அப்படின்னாலும் அது யூக்ளினா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்கை பேசஸில் பார்த்தோம்னா எல்லாம் மல்டி செல்லுலர்லாம் பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து 2 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்லஸ் லினேயஸ். அடுத்ததான் 3 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஹெக்கெல். நெக்ஸ்ட் 4 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது 4 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனா முனேரா அப்படின்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணாரு, கோப்லாண்ட் அப்படின்னு ஒருத்தர். அண்ட் இந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஆர்ஹெச் விட்டகர். இவர் தான் வந்து முனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொன்னவர். அந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் இவர் கொடுத்தது தான். அண்ட் இதில் இந்த வகைப்படுத்துறதுல இந்த கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம ஒரு அனிமலோ பிளான்ட்டோ எடுக்கிறோம்னா அது ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா அது வகைப்படுத்தணும் இல்லைங்களா, அதனால என்ன ஜீனஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் அதோட ஃபேமிலி, ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ஃபேமிலியில் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபேமிலிக்கு அடுத்தது ஆர்டர், அண்ட் தென் கிளாஸ், அண்ட் தென் ஃபைலம். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த 5 ஃபைலமில் நான் எங்கே வைக்கலாம், அதே மாதிரி அந்த 5 ஃபைலம்லேயும் நிறைய கிளாஸ் இருக்குது. அண்ட் சப்பார்டர்ஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ புதுசாக சயின்டிஸ்ட் நிறைய அனிமல்ஸை, சின்ன சின்ன அனிமல்ஸ் ஆகட்டும், பட்டர்ஃப்ளை, ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாலுமே இதை ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீசிஸ் அது எந்த ஜீனஸில் வைக்கலாம், என்ன ஃபைலமில் வைக்கலாம் லாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து ஹூ இஸ் நோன் ஆஸ் ஹரியானா ஹரிக்கேன் அப்படிங்கிறவர் வந்து கபில் தேவ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் நிக் நேம்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட் 2 நினைக்கிறேன். ஓகேங்களா. பார்ட் 2ல நம்ம பார்த்துருக்கோம். ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் இஸ் அசோசியேட்டட் டு விச் ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ்? ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் அப்படிங்கிறது வந்து மெசபடோமியம் கல்ச்சரை சார்ந்தது. Which dynasty had developed Gandhara School of Art in ancient India? Gandhara School of Art, அதே மாதிரி மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இதெல்லாமே வந்து ரொம்ப புகழ் பெற்றது எப்பன்னு பார்த்தோம்னா இந்த குஷானா டைனாஸ்டியில் தான். அது மட்டும் இல்லாமல் குஷானா டைனாஸ்டியில் தான் வந்து 4th புத்திஸ்ட் கவுன்சில் நடந்ததுங்க.
4th புத்திஸ்ட் கவுன்சில் இந்த பீரியட்ல தான் நடந்தது. ஸோ குஷானா டைனஸ்டியை 2 டைனஸ்டியாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டோட ஃபவுண்டர் வந்து கேட்ஃபிசஸ் 1 and again refounded by Kanishka is also called as second Ashoka. and இந்த குஷானா டைனஸ்டியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்கு, பேஷ்வார் அண்ட் மதுரா. அண்ட் குஷானா டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாசுதேவா 1 தான் லாஸ்ட் ரூலர் ஆஃப் குஷானா டைனஸ்டி. Which motif is present on 2000 rupee note on Indian currency? ஸோ 2000 ரூபா நோட்டில் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மங்கள்யானோட சிம்பிள் இருக்கும். அண்ட் இந்த கரன்சிலாம் வந்து யார் வந்து தயாரிக்கிறாங்க, யாருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் த ஆக்ட் 1934. ஸோ 1934 ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் அடிப்படையில் ஆர்பிஐக்கு தான் முழு உரிமை, இந்த நோட் தயாரிக்கிற உரிமை இருக்கு. அண்ட் இந்த ஆர்பிஐ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன். அண்ட் இந்த புது நோட் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம மகாத்மா காந்தி சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மகாத்மா காந்தி சீரீஸ், இந்த சீரீஸை முதல்ல அதாவது டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா அறிவிச்சது அப்படின்னு பார்க்கலாம் 24th August 2017. இந்த சீரீஸின் அடிப்படையில் என்னென்ன நோட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 ரூபாய் நோட் இருக்குது, 20, 50, 100, 200 அண்ட் 500. இந்த நோட் பின்னாடிலாம் ஒரு சில இம்பார்ட்டண்டான சிம்பிள்ஸ் இருக்குது. அது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். 10 ரூபாய் நோட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கொனார்க் சன் டெம்பிள். 10 ரூபாய் நோட்டில் கொனார்க் சன் டெம்பிள் இருக்கும். அண்ட் 20 ரூபா நோட்டில் எல்லோரா கேவ்ஸ். 20 ரூபா நோட்டில் எல்லோரா கேவ்ஸ். 50 ரூபா நோட்டில் ஹம்பி, கர்நாடகா விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு ரிலேட்டடான ஹம்பி வித் சேரியாட், ஒரு தேரோட அதில் இருக்கும். அந்த 100 ரூபாய் நோட்டில் ராணி கி வாவ். 200 ரூபாய் நோட்டில் சாஞ்சி ஸ்தூபா. அண்ட் 500 ரூபாய் நோட்டில் வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலி 2000 ரூபாய் நோட்டில் மங்கள்யான் இருக்கும். ஓகேங்களா, இந்த சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் தான் வந்து நம்ம மகாத்மா காந்தி சீரீஸ். இந்த சீரீஸை எப்போ இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ், அதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24th August 2017. ஓகேங்களா, அடுத்து who was appointed as the Assembly Constitutional Advisor in 1946 during framing Indian Constitutions? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது யார் கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா BN ராவ். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தமாக 13 கமிட்டி இருக்குது. இந்த 13 கமிட்டியும் சேர்ந்து 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கிறாங்க கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா, இந்த 13 கமிட்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் அட்வைசர் மாதிரியே இன்னொரு கேள்வியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொவிஷனல் பிரசிடென்ட். ஸோ இது கமிட்டியில் வராது. ஓகேங்களா, அதர் தென் கமிட்டி, ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் ஆர் இன்டரிம் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னு பார்த்தோன்னா சச்சிதானந்த சின்ஹா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஓகேங்களா, ஸோ சச்சிதானந்த சின்ஹா, BN ராவ் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 13 கமிட்டியோட ஹெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் ரெஃபரன்ஸ் டு GI டேக் இன் இந்தியா, விச் ஆஃப் த பேர் இஸ் கரெக்ட்? ஸோ GI டேக் அப்படிங்கிறது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். அதாவது ஒரு ஊரோட ரொம்ப
ஃபேமஸான ஒரு பொருளை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, இந்த ஊருக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஒவ்வொரு ஊருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதெல்லாம் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷனில் எது ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க கேள்வி. இப்போ ரீசெண்டாக 2020 என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் வந்து ஜிஐ டேக் கிடச்சிது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த குச்சி ஆர் மோரல் மஷ்ரூம், இது எல்லாமே வந்து 2020 அண்ட் 2021 கிடைச்ச ஜிஐ டேக்ஸ். ஓகேங்களா. அண்ட் அசாம் பார்த்தோம்னா தேஜ்பூர் லிச்சி ஒரு பழ வகை. அண்ட் சிக்கிம் வந்து டாலே குர்சானி. கோவா மொய்ரா பனானாஸ். அண்ட் ஹர்மல் சில்லிஸ் காஜே. தெலுங்கானான்னு பார்த்தோம்னா டெல்லா ரூமல். அண்ட் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து தஞ்சாவூர் நெட்டி, அரும்பாவூர் வுட் கார்விங். இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஹர்மல் சில்லிஸ் அண்டு கோலா சில்லிஸ். ஸோ இது ரொம்ப பழசு தான், ஆனால் இதுவும் வந்து கோவாவோட ஜிஐ டேக் பெற்ற பொருள் தான். ஓகேங்களா. மொய்ரா பனானாஸ், ஹர்மல் சில்லி, கோலா சில்லி அண்ட் கஜே இதெல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக ஜிஐ டேக் கொடுத்த பொருட்கள். Which article in Indian Constitution states about fundamental duties? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா USSR. அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் 5-year பிளான் ரெண்டுமே நம்ம யூஎஸ்ஆர் கிட்ட இருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் கேப்டன் ஆஃப் இந்தியன் மென்ஸ் நேஷனல் ஹாக்கி டீம் 2019? ஸோ ஹாக்கி டீமோட மென்ஸ் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மன்பிரீத் சிங். அண்ட் ஹாக்கியில் விமன் கேப்டன், ஹாக்கி இந்தியன் விமன் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ராணி ராம்பல். அண்ட் கிரிக்கெட், ஸோ கிரிக்கெட்டில் மென்ஸ் டீம் கேப்டன் வந்து விராட் கோலி, விமன்ஸ் டீம் கேப்டன் மித்தாலி ராஜ். நம்ம நேஷ்னல் கேமான ஹாக்கியோட மென்ஸ் டீம் கேப்டன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா. அண்ட் ஃபுட்பால், ஸோ ஃபுட்பால் எடுத்தோம்னா மென்ஸ் டீம் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் செட்ரி. அண்ட் விமன்ஸில் பார்த்தோம்னா ஆஷா லதா தேவி. ஸோ இதெல்லாம் மற்ற கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டீம்ஸோட கேப்டன்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டாக. ஓகேங்களா. வேர் இஸ் ஹெட் குவார்டர் ஆஃப் அலகாபாத் பேங்க் இஸ் சிட்டுவேட்டட்? அலகாபாத் பேங்கோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ பேர் தான் அலகாபாத், பட் ஹெட் குவார்டர் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. வாட் வாஸ் த நேம் ஆஃப் சுவாமி விவேகானந்தாஸ் குரு? விவேகானந்தாவோட குரு கேட்டிருக்காங்க. விவேகானந்தரோட குரு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரஹம்சா. இவர் சுவாமி விவேகானந்தாவோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திரநாத் தட்டா. ஸோ 1863 பிறந்திருக்காரு. அண்டு
எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டா அண்ட் 1902 இறந்து போகிறாரு. பேலூர் மாத். ஸோ ரெண்டுமே வந்து வெஸ்ட் பெங்கால் தான். ஓகேங்களா. அண்டு விவேகானந்தா 1897 ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. மோஸ்ட் ஃபேமஸ் ராமகிருஷ்ணா மிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1897. அண்டு 12th ஜனவரி. ஸோ 12th ஜனவரியை அண்ட் இவரோட பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நேஷ்னல் யூத் டே அப்படிங்கிறது வந்து 12th ஜனவரி அண்ட் சுவாமி விவேகானந்தாவோட பர்த்டேவை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ப்ளஸ் சுவாமி விவேகானந்தா அமெரிக்காவில் பார்லிமெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிலீஜியன்ஸ் இது அமெரிக்காவில் அட்டன் பண்ணுறாரு. அது எந்த வருஷம் அப்படிங்கிறது எக்ஸாமில் ரிப்பீட்டட் 1893. ஸோ இவர் எழுதின புக்ஸ், ஸோ சுவாமி விவேகானந்தா எழுதின முக்கியமான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்தா அண்ட் ராஜ யோகா ரிலேட்டடாக எந்த புக் வந்தாலும் சரிங்க, ராஜயோகா, கர்ம யோகா, ஜனன யோகா, இதெல்லாமே வந்து விவேகானந்தர் எழுதுனது தான். ராஜயோகா, கர்மயோகா, ஜனன யோகா அண்ட் மை மாஸ்டர். ஸோ மை மாஸ்டரில் வந்து யாரை பற்றி எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் காளி த மதர், the power of mind, most important, the power of mind, and my India, the India eternal, இதெல்லாமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஸோ வேதாந்தா அப்படிங்கிற நேமில் வந்தாலும் சுவாமி விவேகானந்தா, யோகா, ராஜயோகா, கர்மயோகா, ஜனன யோகா, இதெல்லாமே விவேகானந்தா. மை மாஸ்டர், காளி த மதர், த பவர் ஆஃப் மைண்ட், மை இந்தியா, த இந்தியா எட்டர்னல். நெக்ஸ்ட், when was the national anthem adopted in its Hindi version? ஸோ சிம்பிளாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நேஷ்னல் ஆந்தம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அதுதான் கேள்வி. ஸோ நேஷ்னல் ஆந்தம் பொறுத்த வரைக்கும் 24th ஜனவரி 1950. அதை ஹிந்தி வெர்ஷன் கேட்டு நம்மளை குழப்ப பார்க்குறாங்க. ஓகேங்களா. நேஷ்னல் ஆந்தமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக எங்கே பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 27th டிசம்பர் 1911. 27th டிசம்பர் 1911 எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா செஷன். ஸோ ஐஎன்சியோட கொல்கத்தா செஷனில் தான் முதல்ல பாடப்பட்டது. அந்த செஷனோட சேர்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிட் விஷான் நாராயணன் தட். பண்டிட் விஷான் நாராயண தட். ஸோ இந்த நேஷனல் ஆந்தமானது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின புக்ஸ்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதின என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா தத்வ போதினி. 1912 இந்த புக் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த புக்கு தான் முதல் முறை, இந்த புக்கில் இருந்து தான் ஒரு 5 ஸ்டான்ஸாவை எடுத்து நேஷ்னல் ஆந்தமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நேஷ்னல் ஆந்தமை கம்போஸ் பண்ணது, ஸோ கம்போஸ் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் ராம் சிங் தாக்கூர். இவர் வந்து ஒரு இந்தியன் சிப்பாய். கேப்டன் ராம் சிங் தாக்கூர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேஷனல் ஆந்தம்ல இதை தவிர வேற டாபிக்கே இல்லைங்க. அதை விட்டா அதுவும் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் பாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 52 செகண்ட்ஸில் இந்த பாட்டை பாடி முடிச்சிடணும். அண்ட் குறைவான நேரம்னு பார்த்தோம்னா 20 செகண்ட்ஸில் நேஷனல் ஆந்தமை பாடி முடிச்சிடணும். ஸோ நம்ம ஜனகணமன பாடும்போது இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே தான் பாடணும். இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. அதாவது 52 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் போகக்கூடாது, 20 செகண்ட்ஸ் கம்மியும் முடிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு அஃபீஷியல் அக்கேஷன் அந்த மாதிரி பாடுறோம்னா இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் முடிக்கணும்.
Next, Guru Ghasidas National Park is located in which state? Chhattisgarh. குரு காசிதாஸ் நேஷனல் பார்க்கை இப்போ ரீசெண்டாக டைகர் ரிசர்வாகவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட். Who introduced Charba style of architecture in Mughals? ஸோ Charba style of architecture அப்படிங்கிறது வந்து இன் இந்தியா பார்த்தோன்னா முகல்ஸ் தான் வந்து Charba style of architecture இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Which is not constitutional body? ஸோ 4 ஆப்ஷனில் எது கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடினா ஏதாவது சட்டம் இயற்பிக்கிறதுக்கான உரிமை, அந்த மாதிரி எந்த ஒரு உரிமையும் தராத பாடி எல்லாமே வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, இதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அண்ட் நம்ம இதில் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஒரு நேஷனல் கமிஷன் இருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். இது எல்லாமே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஓகேங்களா? அண்ட் தென் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன், and linguistic minorities இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகேங்களா? Which regions of northern plains is most fertile? நார்த்தன் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்டைல் லேண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காதர் ரீஜன். ஸோ காதர் அப்படிங்கிறது வந்து டைப் ஆஃப் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் வந்து புது அலுவியல் சாயிலாக இருந்துச்சுன்னா அது வந்து காதர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஓல்டு அலுவியல், இது வந்து நியூ அலுவியல். ஓல்டு அலுவியல் சாயிலாக இருந்துச்சுன்னா பங்கர். ஓகேங்களா? இந்த அலுவியல் சாயில் எல்லாமே வந்து சட்லஜ், கங்கா, பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீஜனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில் ஆர் ரெகூர் சாயில். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் காட்டன். அண்ட் லேட்ரைட் சாயில், peat and marshy. ப்ரீவியஸ் ஷிஃப்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம். peat and marshy soil, saline and alkaline soil and desert soil. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சாயில்னு பார்த்தோன்னா இவ்வளோதாங்க. இந்த ரெட் சாயில் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சதர்ன் பெனின்சுலர் ரீஜனில் இருக்கக்கூடியது ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலுவியல் சாயில் எல்லாமே வந்து கங்கா, பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், நார்தர்ன் பிளைன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரெட் சாயில் வந்து பெனின்சுலார் ரீஜன், அதிகமாக பார்த்தோன்னா பெனின்சுலார் ரீஜன். பிளாக் ரெகுலர் சாயில்னால் வந்து சென்ட்ரல் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா கொஞ்சம். ஓகேங்களா? இந்த ரீஜனில் அப்புறம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதிலலாம் வந்து இந்த பிளாக் சாயில் ரெகுலர் சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லேட்ரைட் சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சாயில் அப்படின்லாம் பார்த்தோம்னா லேட்ரைட் சாயில். அண்ட் பீட்டி அண்ட் மார்ஷி லேண்ட்ஸ். ஸோ மார்ஷி சாயில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த சுந்தர்பன் காடுகளாகட்டும், அதாவது நிலங்கள் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வந்து இந்த பீட்டி ஆர் மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். மகாநதியோட டெல்டா, ரான் ஆஃப் கட்ச் அண்ட் கேரளாவுக்கு அலப்புழா டிஸ்ட்ரிக்ஸ், கோட்டயம், இங்கே எல்லாமே வந்து பீட்டி அண்ட் மார்ஷி சாயில்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு.
saline and alkaline soil அப்படின்னு பார்த்தோம்னா இது நார்த் வெஸ்ட் கண்ட்ரீஸ், நார்த் வெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் இந்த இடத்துலலாம் இந்த saline and alkaline soil ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா இதில் வந்து சோடியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த saline and alkaline. டெசர்ட் சாயில்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், அவ்வளோதான் ஓகேங்களா. இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் டைப்ஸ் ஆஃப் சாயில். Who invented penicillin? மோஸ்ட் ஈஸி கொஷின். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பெனிசிலை கண்டுபிடிச்சவர். அடுத்ததா the book Broom and Ground was co-authored by whom? ஓகேங்களா. ஸோ யாரு co-author பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் பேடி. கிரண் பேடி இவங்க தான் வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியாவோட முதல் ஐபிஎஸ் பெண்மணி அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் பேடி. அண்ட் புதுச்சேரியோட 24th லிeutenant கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னாலும் கிரண் பேடி. அண்ட் இவங்க எழுதின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ், ஸோ கிரண் பேடியோட புக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோம்னா வாட் வென்ட் ராங், வாட் வென்ட் ராங், இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள், it's always possible, creating leadership, empowering women, Indian police as I see, Indian police as I see, uprising, so uprising 2011, be the change, most important book, be the change, fighting corruption, be the change, fighting corruption. இதெல்லாமே வந்து most important books of கிரண் பேடி. அடுத்து which scheme is described in the union budget 2019 to 20? 2019 ல இருந்து 20 குள்ளார ரிலீஸ் ஆன இந்த யூனியன் பட்ஜெட்டில் எந்த ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரதான் மந்திரி ஷரண் யோகி மாந்தன், பிரதான் மந்திரி ஷரண் யோகி மாந்தன். நெக்ஸ்ட் புர்னி சுரின் ஏ ஒலிம்பிக் அத்லெட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஒரு ஸ்டாட்டிக் பர்சன் ரிலேட்டடான கொஸ்டின். புர்னி சுரின் அப்படிங்கிறவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர். வேர் இஸ் கிரேட் பேரியர் ரீஃப் லொக்கேட்டட்? கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இன்டாக்? இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இது 1984 நியூ டெல்லியில் ஆரம்பிக்கப்படுது. அடுத்து பாக் கேவ்ஸ் ஆர் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? பாக் கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. மத்திய பிரதேசில் வேற முக்கியமான கேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீம்பேத்கா கேவ்ஸ். மத்திய பிரதேசோட முக்கியமான கேவ்ஸ் வந்து பாக் அண்ட் பீம்பேத்கா. வேற சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த அஜந்தா, எல்லோரா, எலிஃபென்டா கேவ்ஸ். ஸோ இதெல்லாமே மகாராஷ்டிரா. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு பார்த்தோம்னா அமர்நாத் கேவ்ஸ். ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய போரா கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து விசாகப்பட்டினம்ல இருக்கு. அண்ட் தென் பெல்லம் கேவ்ஸ், உண்டாவல்லி கேவ்ஸ். இதெல்லாமே வந்து ஆந்திர பிரதேஷ். அண்ட் கர்நாடகா பார்த்தோம்னா பதமி கேவ்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பதமி கேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கேட்கப்பட்டது கர்நாடகாவில் இருக்கு. அண்ட் ஒடிசாவை சேர்ந்த உதயகிரி கேவ்ஸ். அண்ட் செரப்புஞ்சி, ஸோ அதிக ரெய்னி பிளேஸ், வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா செரப்புஞ்சி. அங்கே இருக்கக்கூடிய மவுஸ்மை
caves. And Jogimara, ஜோகிமாரா கேவ்ஸ் சத்தீஸ்கர். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேவ்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட், கத்தர் நிகாகத்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? கத்தர் நியாகத்தா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த கத்தர் கிதா. அண்ட் தென் நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் வந்து ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, தூத்வா நேஷ்னல் பார்க். தூத்வா நேஷ்னல் பார்க். உத்தரப்பிரதேஷோட ஃபோக் டான்ஸ், ஸோ ஃபோக் டான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரஸ்லீலா, கஜ்ரி, நௌதன்கி அண்ட் ஜைதா. ஸோ உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் அனிமல் ஸ்வாம்ப் டியர். ஸ்வாம்ப் டீர். ஓகேங்களா. ஸ்டேட் பேர்டு சரஸ் கிரேன். சரஸ் கிரேன். ஸ்டேட் ட்ரீ அசோகா ட்ரீ. அண்ட் ஸ்டேட் ஃப்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா பலஸ். ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ராணிப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சொஹாகி பர்வா. சொஹாகி பர்வா வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் சந்திரபிரபா. சந்திரபிரபா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கிஷன்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, மகாவீர் சுவாமி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ஹஸ்தினாப்பூர். ஹஸ்தினாப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பூர், சொஹாகி பர்வா, சந்திரபிரபா, கிஷன்பூர், மகாவீர் சுவாமி, ஹஸ்தினாப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதெல்லாமே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். நேச்சுரல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்வா நேஷனல் பார்க். Who is the author of the book The Bachelor of Arts? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது வந்து ஆர்கே நாராயண். ஸோ ஆர்கே நாராயண் அப்படிங்கிறது ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து ராசிபுரம். ராசிபுரம் கிருஷ்ண சுவாமி ஐயர் நாராயண ஸோ ராசிபுரம் கிருஷ்ண சுவாமி ஐயர் நாராயண சுவாமி அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேம். ஓகேங்களா, இதுதான் ஆர்கே நாராயண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கே நாராயண் சொல்லி பப்ளிஷ் பண்ணுறது. அண்ட் இவருக்கு 1964 பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 1964 பத்மபூஷன், 2000 பத்ம விபூஷன் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரோட இம்பார்ட்டண்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த கைடு, த இங்கிலீஷ் டீச்சர், the English teacher, the dark room, my dateless diary, and a tiger of Malgudi. ஸோ மால்குடி அப்படிங்கிற வேர்டு எங்கே வந்தாலும் சரி, மால்குடி டேஸ், மால்குடி டேல்ஸ், இதெல்லாமே வந்து ஆர்கே நாராயணன் எழுதினது தான். அண்ட் தென் த ராமாயணா, த மகாபாரதா. ஸோ அவரோட வெர்ஷனில் இந்த ராமாயணா மகாபாரதா அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அண்ட் தென் காட், டீமன் அண்ட் அதர்ஸ், அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் சில்ட்ரன்ஸ் டேலான
த கிராண்ட்மதர்ஸ் டேல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஆர்கே நாராயணனோட முக்கியமான புக்ஸ். அதிகமாக பார்த்தோம்னா இந்த மால்குடி அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அண்ட் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? த கைடு அண்ட் தென் த கிராண்ட்மதர்ஸ் டேல். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கே நாராயணன் புக். நெக்ஸ்ட், த ஹை கோர்ட் ஆஃப் கேரளா அண்ட் லக்ஷதீப் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் பிளேஸ்? ஸோ 2 ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒரு சீட் இருக்கும். ஸோ அந்த வகையில் கேரளாக்கும் லக்ஷதீப்புக்கும் வந்து பொதுவான கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் தான் இருக்குது. அது சீட் பார்த்தோம்னா எர்ணாகுளம். சீட் அப்படிங்கிறது அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்னா மெட்ராஸில் இருக்குது. அது மாதிரி பாம்பே ஹைகோர்ட்னா பாம்பே. பட் கேரளா ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து எர்ணாகுளம்ங்கிற பகுதியில் தான் இருக்குது. அண்ட் ஹைகோர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம், ஹைகோர்ட்டோட அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 217. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் இருக்குது. அதை கன்சல்ட் பண்ணிக்கலாம் வித் கவர்னர். ஓகேங்களா? பர்டிகுலர் ஸ்டேட்டோட கவர்னர்ஸ். அண்ட் தென் இந்த மாதிரி 2 சீட் இருக்கக்கூடிய 2 ஜூரிஸ்டிக்ஷனை கொண்ட சில கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சேனலில் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹைகோர்ட் ப்ளஸ் அதோட ஜூரிஸ்டிக்ஷன்லாம் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாம்பே ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து பாம்பேல இருக்குங்க. ஓகேங்களா? இந்த பாம்பே ஹைகோர்ட்டில் எந்தெந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கோவா, தத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, அண்ட் டாமன் அண்ட் டையூ, அண்ட் ஃபைனலி மகாராஷ்டிரா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே சீட் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே ஹைகோர்ட். அண்ட் கல்கட்டா ஹைகோர்ட் கல்கட்டாவில் இருக்குது. ஸோ கல்கட்டா ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து கல்கட்டாவில் இருக்குது. இந்த கல்கட்டா ஹைகோர்ட் 2 இது முக்கியமானது. ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால் தன்னோட சொந்த ஸ்டேட். இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். நெக்ஸ்ட் வந்து குவாத்தி. ஸோ இந்த குவாத்தி ஹைகோர்ட்டோட ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா குவாஹத்தி. ஓகேங்களா? குவாத்தி ஹைகோர்ட் குவாத்தியில் இருக்கு. ஓகேங்க. இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து அண்ட் மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஹைகோர்ட், ஒரே மெயின் ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குவாத்தி ஹைகோர்ட். அண்ட் தென் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து சென்னையில் இருக்குது. அண்ட் இதுக்கு தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. அண்ட் தென் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகர். இந்த சண்டிகரில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு? பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். 2 ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரி. எங்கே சீட்டிங் இருக்குன்னு பார்த்தோம்னா சண்டிகரில் இருக்கு. அண்ட் நேம் பார்த்தோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து 2 இல்லைனா 3 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொண்ட ஹைகோர்ட் சீட்ஸ். ஓகேங்களா? ரிமைனிங் ஒவ்வொரு ஹைகோர்ட் சீட்ஸுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு சேனலோட பேஜில் நீங்கள் ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குங்க. Which country was the earliest to give women the right to vote? ஸோ விமன்ஸும் வந்து உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. Who is the co-founder of e-commerce store Flipkart? ஃப்ளிப்கார்ட்டோட கோஃபவுண்டர். ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் ஆர்கனைசேஷன், இ-காமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து 2007 பெங்களூருவை ஹெட் குவார்ட்டராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி.
அண்ட் இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய கம்பெனியானது ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 2 பேர். ஒருத்தர் வந்து சச்சின் பன்சல், இவர் பிரைமரி, அண்ட் கோ-ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னி பன்சல். ஸோ ப்ரெசண்ட்டாக அதோட சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. அண்ட் ரீசெண்டாக இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி 81.3% ஆஃப் ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, வால்மார்ட் அப்படிங்கிற கம்பெனி 81.3% ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட் கம்பெனி வாங்கியிருக்கு. ஸ்வர்ஜிஸ் ரிக்ஷப் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் is awarded every year in the memory of whom? ஸோ எக்கனாமிக் சயின்சஸில் ரிலேட்டடான ஒரு அவார்ட். இந்த அவார்ட் ஆல்ஃபர்ட் நோபல் ஞாபகார்த்தமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததா, the subject of sports comes under which list of Indian Constitution? ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருதுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்க மட்டும் இல்லாமல் மொத்தமாக 61 ஐட்டம் இருக்குது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 61 ஐட்டம்ஸ் அண்டர் 7th ஷெடியூல். ஸோ 7th ஷெடியூல் மூலிமா 61 ஐட்டம்ஸ். அண்ட் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஐட்டம்ஸ் அண்டர் 7th ஷெடியூல். இது வந்து யூனியன் லிஸ்ட். அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 52 ஐட்டம்ஸ் அண்டர் 7th ஷெடியூல் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதில் அதிகமாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன், அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இது எந்த லிஸ்ட்டில் வருது அப்படிங்கிற கேள்வி அதிகமாக கேட்டிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் எஜுகேஷன், நியூஸ் பேப்பர்ஸ் ரெண்டுமே வருது. அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட். அக்ரிகல்ச்சர், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாமே வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடியது. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஹரிப்பூர் காங்கிரஸ் செஷன் இன் விச் இயர்? ஸோ ஐஎன்சி செஷனை பற்றி செஷனில் யார் யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ அதெல்லாம் யார் யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஹரிப்பூர் காங்கிரஸ் செஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1938. அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து 2 தடவை ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து 1938 ஹரிப்பூர் காங்கிரஸ் செஷன். அடுத்ததான் 1939 நடந்த திரிபுரா காங்கிரஸ் செஷன். அப்பையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 2 தடவை பிரசிடென்ட் பதவி வகிச்சிருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படிங்கிற கேள்வி. ஓகேங்களா, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு லாஸ்ட் செஷன் 1947க்கு முன்னாடி இந்த லாஸ்ட் செஷன் ஒன்று நடந்திருக்குமா, அது எங்கே நடந்தது, அப்போ அதோட பிரசிடென்ட் யார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1946 மீரூட் அப்படிங்கிற பகுதியில் செஷன் நடந்தது. இந்த செஷன் அப்போ மீரூட் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குங்க. அண்ட் இந்த செஷன் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபி கிருபாலனி, ஆச்சாரிய ஜேபி கிருபாலனி. அண்ட் டூரிங் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போதும் இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்ததா சார் இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 1948 இதோட ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர். அண்ட் அப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பட்டாபி சீதாராமையா. டாக்டர் பட்டாபி
சீதாராமையா. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஜெய்ப்பூரில் தான் நடக்குது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் செஷன் அப்படிங்கிறது வந்து மீரூட் உத்தரப்பிரதேசில் நடக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தப்ப யார் வந்து பிரிட்டிஷ் தலைமையாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் லின்த்க்ளோ. லார்ட் லின்த்க்ளோ இவரோட டைம் 1934 இருந்து 44 வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து, ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஆஃப் பாப்புலேஷன் கண்ட்ரோல்? பாப்புலேஷன் கண்ட்ரோலோட ஒரு கமிஷன், நேஷனல் கமிஷன் இருக்கு. இந்த கமிஷனோட சேர்மன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். அண்ட் இந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2000. இன் விச் பெசன்ட் அப்ரைசிங் சர்தார் வல்லபாய் பட்டேல் டுக் பிளேஸ்? ஸோ எந்த ஒரு சத்தியாகிரகத்தில் கொடுத்துருக்க ஆப்ஷனில், ஓகேங்களா, தலைமை தாங்கினாரு அப்படின்னு பார்த்தோம்னா பர்தௌலி சத்தியாகிரகா. பர்தௌலி சத்தியாகிரகா. சத்தியாகிரகா ரிலேட்டடான கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக சம்பரன் சத்தியாகிரக ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. அண்ட் அதுக்கப்புறம் நாக்பூர் சத்தியாகிரகம் நடந்தது, பர்தௌலி சத்தியாகிரகா, ராஜ்கோட் சத்தியாகிரகா, அண்ட் வந்து தரசேனா சத்தியாகிரகான்னு ஒன்று நடந்தது. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சத்தியாகிரகா. அதெல்லாம் யார் லீட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட், ரோட்டா வைரஸ் வேக்சின் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் விச் டிசீஸ்? இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு போடக்கூடியது. ஸோ 2வது மாதம் 4வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டோஸாக போடுவாங்க, இல்லைனா 2 டோஸாக 2வது மாதம் 4வது மாதம் போடுவாங்க. இது எதுக்காகனா சிவியர் டயேரியா அந்த ரிலேட்டட் டிசென்ட்ரி ரிலேட்டடான இதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின். அண்ட் தென் டைகர் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி அண்டர் IUCN? IUCN அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் எங்கே தீப்படும் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இதுதான் IUCN. ஓகேங்களா. IUCN அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளான் சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1948 ஆரம்பிக்கப்பட்டது. டைகரை வந்து என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ப்ரெசன்ட் CEO ஆஃப் IUCN அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரூனோ ஒபெரெல். நெக்ஸ்ட், விச் டிபார்ட்மெண்ட் பப்ளிஷஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்? IIP அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ், CSO. First cotton mill in India was set up in which city? Superlatives, most easy questionum கூட most important. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் காட்டன் மில் அப்படிங்கிறது பாம்பேல தான் ஆரம்பிக்கப்பட்டது. Who is the code breaker during World War II has been chosen by Bank of England to feather on Britain's new 50-pound note? World War II அப்படிங்கிறது 1939 45 வரைக்கும் நடந்த மிகப்பெரிய சண்டை, பல உயிரிழப்பு ஏற்பட்டது. அண்டு வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது வந்து 1914 18 வரைக்கும் நடந்ததுங்க. வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது 1939 45 வரைக்கும் நடந்தது. ஆக்சிஸ் அண்ட் ஆலிஸ் பவர் வந்து மோதிக்கிட்டாங்க. இதில் ஆக்சிஸ் பவர் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் வரும். அண்ட் ஆலிஸ் பவர் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ், பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், சோவியத் யூனியன்லாம் வந்து ஆலிஸ் பவர். ஓகேங்களா. அண்ட் இந்த போரில் தான் வந்து அதாவது இந்த வேர்ல்டு வாரில் தான் வந்து ஹிட்டர் வந்து இறந்துட்டார். அண்டு இதோட கோட் பிரேக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் டூரிங். ஸோ இவரோட அந்த ஃபோட்டோ, ஸோ இவர் தான் வந்து இந்த 50 பவுண்ட் நோட்டில் வந்து இவரை ஃபீச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் GST கவுன்சில் இஸ் ஹெட்டட் பை விச் அஃபீஷியல்? GST கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன். அண்ட்
அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறதோட சிஇஓ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ் குமார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பிரகாஷ் குமார் அவர்கள் தான் வந்து ஜிஎஸ்டி குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸோட சிஇஓ. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட்டாக இருந்தது சேர்மனாக இருந்தது யாரு? சேர்மனாக இருந்தது வந்து அருண் ஜெட்லி, ஃபார்மர் அருண் ஜெட்லி. அண்ட் ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி இன் இந்தியா அடல் பிகாரி வாஜ்பாய். ஓகேங்களா, அடுத்து கிங் ஜே ஆடம்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ்? ஸ்கேட்போர்டிங். கிங் ஜே ஆடம்ஸ் ஸ்கேட்போர்ட். விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ்? ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம், வைரஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகபிள் டிசீஸில் வரக்கூடியது. அதில் நிறைய டிசீஸ் இருக்குது, அதில் குறிப்பாக மீஸ்லஸ் ஆர் ருபெல்லா வைரஸ். Which institutions in India National Academy of Letters? ஸோ நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடானது. ஓகேங்களா, இந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் வந்து சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாகித்ய அகாடமி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு புகழ்பெற்ற ஆத்தர்ஸ்க்கு வந்து எந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனச்சோ அவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. அது எல்லா லாங்குவேஜில் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த அவார்டு 1954 கொடுக்கப்பட்டுருக்கு. அண்ட் சாகித்ய அகாடமியோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. ஓகேங்களா, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.